இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் சிலுவை குறித்து சிந்தித்து வருகிறோம். இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 23 வசனம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இன்றைக்கி மனுஷனுக்கு உங்களுக்கும் எனக்கும் சிலுவை ரொம்ப அவசியமானது. ஏன் சிலுவை உங்களுக்கும் எனக்கும் அவசியமானது? எல்லா மனுஷனுக்கும் சிலுவை அவசியம். ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோமையானால், நீங்களும் நானும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் நல்லா மனசில் வச்சுக்கங்க, அழியாத ஆத்மா கொண்டவர்கள். உங்களிடத்தில் ஒவ்வொரு மனுஷனிடத்துலையும் அழியாத ஆத்மா இருக்குங்கிறது மறந்துடாதீங்க. மரித்து போனாலும் ஆன்மா அழியாதது. ஆண்டவருடைய வருகையில் இந்த ஆன்மாவும் சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். ஆகிய உங்களுக்கும் எனக்கும் சிலுவை ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் அழியாத ஆன்மா கொண்டவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. அடுத்த விஷயம் சொல்லுது, நீங்களும் நானும் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். இப்போ தேவ சாயல் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 26 வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் மனுஷனை தேவ சாயலில் படைத்தார். தேவ சாயல்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது எபேசியர் 2:24 சொல்கிறாரு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக அப்படின்னு சொல்லுது. கொலோசியர் 3:10 தேவ சாயலாக ஞானத்தை குறிக்கிறது. ஆக நீதி, பரிசுத்தம், ஞானம், இது தேவ சாயல். இப்போ தேவ சாயலோடு தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த தேவ சாயலை நம்ம கரப்படுத்திட்டோம். ஆகவே இந்த தேவ சாயலை எந்த மனுஷனாலும் சரி பண்ண முடியாது, மனுஷ கிரியைகள் சரி பண்ண முடியாது. மனுஷன் இந்த தேவ சாயலை சரி பண்ணுறதுக்கு வழி வாய்ப்பே கிடையாது. ஆகவே தான் கடவுள் தனது நித்திய குமாரனை அனுப்பினார் இந்த உலகத்தில். ஏன்னா நம்ம நித்திய குமாரனுக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டோம், நித்திய கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம். ஆகவே எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் தன்னுடைய நற்கிரியைகளினால் கடவுளை போய் சேர முடியாது. ஆகவே இந்த நித்திய குமாரன் தான் பாவத்தை தீர்க்க முடியும். ஆக நீங்களும் நானும் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது, நீங்களும் நானும் தேவனோடு உடன்படிக்கைக்குரிய நபர்கள். தேவன் ஆதாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கைக்குரியவர்களாக இருக்கிறதுனால எனக்கு சிலுவை இயேசு கிறிஸ்து அவசியம். அடுத்தது, நீங்களும் நானும் ஆதாம் செஞ்ச பாவத்தினால ஆதாமோடு சேர்ந்து விழுந்து போனோம். அது அதனால தான் ரோமர் 5 அதிகாரம் 12-21 வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால மரணமும் வந்துச்சுன்னு சொல்லுது. அதனால தான் அதுதான் வேதம் சொல்லுது. சங்கீதம் 51:5, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். இப்போ பாவம் ஆதாம் மூலமாக இன்ஹெரிட் பண்ணிட்டோம். ஆகவே ஆதாமுடைய சந்ததி இந்த உலகத்தில் இருக்கிறதுனால எந்த மனுஷனும் நல்லவன் கிடையாது. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் சிலுவை அவசியம். இந்த பாவத்தினால் அடுத்தது என்ன ஆயிடுச்சு? சிலுவை ஏன் எனக்கு அவசியம் அப்படின்னு சொன்னால், நான் பாவத்தினால எனக்கு குற்ற உணர்வு, நான் தேவனை விட்டு தூரம் போயிட்டேன், நான் பாவத்தினால கரைபடிஞ்சு போயிட்டேன். இன்றைக்கி மனுஷனை பெருசாக பாதிக்கிறதே அவன் பாவத்தினால் ஏற்படுகிற குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு தான் திருப்பி மனுஷனை பாவம் செய்ய வைக்கும். குற்ற உணர்வு தான் ஐக்கியம் கொள்ள வைக்காது, கடவுளிடத்துலையும் ஐக்கியம் கொள்ள வைக்காது, சக மனுஷனிடத்துலையும் ஐக்கியம் கொள்ள வைக்காது குற்ற உணர்வு. ஏன்னா பாவம் மனுஷனுக்கு கடவுளுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சதுனால. ஆகவே நம்ம கடவுளை விட்டு தூரம் போகணும். அடுத்தது, நான் முழுசாக கரைபடிந்து போயிட்டேன் பாவத்தினால. ஆகவே எனக்கு சிலுவை அவசியம். அடுத்தது, இந்த பாவத்தினால என் வாழ்க்கையில் வருகின்ற பாடுகள் உபத்திரவத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு சிலுவை அவசியம். நான் பாவத்தில் மரித்து போனேன், நான் தேவனுடைய நியாயத்திற்கு உட்பட்டிருக்கேன், நான் நரகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஆகவே எனக்கு சிலுவை அவசியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆகவே சிலுவை அவசியம். சிலுவை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட மனிதனுக்கு, தேவனால் படைக்கப்பட்ட மனிதன், அடுத்தது தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன், ஆன்மாவோடு படைக்கப்பட்ட மனுஷன், தேவனோடு உடன்படிக்கையோடு படைக்கப்பட்ட மனுஷன், பாவத்தில் விழுந்து போன மனுஷன், தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள இயலாத மனுஷன். ஆகவே இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிப்புக்கு இயேசு தேவை, சிலுவை தேவை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இல்லாமல் ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளை விட்டு தூரம் போனோம். ஆகவே எனக்கு சிலுவை அவசியம், கிறிஸ்து அவசியம். கிறிஸ்து இல்லாத வாழ்வு வாழக்கூடாது. ஆகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். நற்கிரியெல்லாம் செய்யறதுக்கெலாம் முயற்சி பண்ணாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. முதல் இயேசுட்ட வாங்க. உங்களால் என்னால் எந்த விதமான நற்கிரியம் செய்து கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது. அதனால தான் இயேசு அதை தான் பிதாவானவர் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இப்போ பிரியமாக இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. ஒன்றான தெய்வமாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் எதுக்கு சுவிசேஷம் சொல்கிறது என்னென்னா, மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் சுவிசேஷத்தின் மூலமாக. இந்த காலை நேரத்தில் நான் எப்படி படைக்கப்பட்டேன், நான் எப்படி கடவுளை விட்டு தூரம் போனேன், இன்றைக்கி நான் எப்படி கடவுளிடத்தில் வரணும்,
இயேசு இல்லாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் வர முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.